நடைபெற்ற உலக தாய்மொழி தின விழா. நமது தாய்மொழியான தமிழ் மொழியை போற்றுவோம் என தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பேச்சு. கோவை PN புதூர் பகுதியில் நடைபெற்ற உலக தாய்மொழி தின விழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தமிழ் மொழி சார்ந்த பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் தங்கள் திறமைகளை நிரூபித்தனர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், கோவை இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பாக உலக தாய்மொழி தின விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு மற்றும் ஓவிய போட்டி PN புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள நிறைய படிக்கும் அதே மாதிரி நிறைய கேள்வி சரியா அது உண்மையுமே உங்க மேல தப்பு கிடையாது. ஆனா நாமும் நிறைய பார்க்குற விஷயங்கள் இன்னைக்கு அழிச்சா ஒரு இனமே அழிச்சல்லாம இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு அதை கட்டாயப்படுத்தி நாம அவங்க மூணு மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், அவங்களுடைய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை தரங்கிற ஒரு அவல நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம இந்த மாணவர்கள் நீங்க நல்லா வந்திருக்கீங்க, இதெல்லாம் முன்னெடுத்துருக்கீங்க, இதெல்லாம் இனியும் தமிழை மக்களுக்கு உலகத்துக்கு கொண்டு சேர்ப்பது நமது கடமை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கொள்கையை ஏற்ற ஒரு ஸ்டேட்னா ஒரு சில ஸ்டேட் தான் அதில் தமிழ்நாடு. அந்த தமிழன் தான் உலகத்தையே ஆளுகிறான். எல்லா நிலையிலும் எல்லா உயர்ந்த பதவியிலும் இன்னைக்கு இந்த மத்திய அரசு நம்மளை என்ன பண்றாங்கன்னா இந்த மொழியை அழிச்சு ஒரு இந்திய திணிச்சு நம்மளை இந்திய கலாச்சார நட்புறவு கழகம், கலை இலக்கிய பெருமன்றம் இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. நீங்களும் இந்த கவிதை போட்டி, இலக்கிய போட்டி, ஓவிய போட்டியில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கீங்க. இது நம்ம தொடர்ந்து இந்த நாளில் மட்டும் இல்லை, எப்பொழுதும் தமிழை